தன்னோட மனைவியை கொன்ன வேடனுக்கு ஒரு புறா தன் உயிரையே சமைச்சு உணவா கொடுத்த கதை தெரியுமா? இது ராமர் தன் வாயாலேயே சொன்ன கதை. ஒரு முறை ஒரு வேடன் காட்டுல ஒரு பெண் புறாவை பிடிச்சு கூண்டுல அடைச்சிட்டு அப்போ திடீர்னு பயங்கரமா மழை பெஞ்சு குளிர் தாங்க முடியாம அந்த வேடன் நடுங்கினான். பசியில மயக்கமே வந்துருச்சு. இத மரத்து மேல இருந்து பார்த்த அந்த ஆண் புறா, ஐயோ, என் மனைவியை பிடிச்சவனா இருந்தாலும் இப்போ இவன் என் இடத்துக்கு வந்த விருந்தாளி, இவன் பசியோட சாகக்கூடாதுன்னு நினைச்சது. உடனே காட்டுல இருந்து குச்சிகளை பொறுக்கிட்டு வந்து தீ மூட்டி அந்த வேடனுக்கு கதகதப்பு கொடுத்துச்சு. ஆனா அவனுக்கு கொடுக்க அந்த புறா கிட்ட சாப்பாடு இல்லை. உடனே அந்த ஆண் புறா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்கிட்ட தானியம் இல்லை, ஆனா என் உடம்பு இருக்கு, என்னை சாப்பிட்டு உன் பசியை போக்கிக்கோன்னு சொல்லி யோசிக்காம அந்த தீக்குள்ள விழுந்து தன் உயிரையே தியாகம் பண்ணிச்சு. இதை பார்த்து அந்த வேடன் கதறி அழுது அந்த பெண் புறாவையும் விடுவிச்சுட்டு திருந்திட்டான். ராமர் இந்த கதையை சொல்லிதான், ஒரு புறாவே தன் எதிரிக்காக உயிரை விடும்போது என்னை நம்பி வந்த விபீஷணனை நான் ஏத்துக்க மாட்டேனா கேட்டார். பகைவனுக்கும் அருளும் அந்த ராமரின் குணம் பிடிச்சிருந்தா மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நெகிழ்ச்சியான கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீதையை காப்பாத்த உயிரையே கொடுத்த அந்த பறவை கடைசியில என்ன ஆச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது அவளை காப்பாத்த குறுக்கே நின்னது ஜடாயுங்கிற கழுகு. ராவணன் அந்த பறவையோட ரெக்கையை வெட்டினப்போ அது துடி துடிச்சு தரையில விழுந்துச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட ராமன் முகம் பார்க்காம உயிர் போகக்கூடாதுன்னு அந்த வழியிலையும் அந்த பறவை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடம்தான் ஆந்திராவில் இருக்கிற லேபாக்ஷி. ராமன் அங்க வந்து குற்றுயிரா கிடந்த ஜடாயுவை பார்த்து கண்ணீர் விட்டு லே பக்ஷி அப்படின்னா எழுந்து வா பறவையேன்னு கூப்பிட்டாராம். ஆச்சரியம் என்னன்னா, அந்த இடத்துல பாறையில ஒரு மிகப்பெரிய காலடி தடம் இருக்கு. அது சீதையோடதுன்னு சொல்றாங்க. அந்த தடம் எப்பவும் ஈரம் குறையாம ஈரம் கசிஞ்சுகிட்டே இருக்குமாம். ஒருவேளை அது அந்த பறவைக்காக இயற்கையே விடுற கண்ணீரோ என்னவோ. விலங்கா இருந்தாலும் கடைசி வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்கு இந்த இடமே சாட்சியா நிக்குது. ராமரின் அருள் உங்களுக்கு கிடைக்க மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக வரலாறுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.